அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய இந்த மார்ச் 3ஆம் தேதி இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் வர இருக்குங்க. இந்த சந்திர கிரகணத்தால் திருப்பதியில் இவ்வளவு நேரம் கோவிலினுடைய நடை சாத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு ஒவ்வொரு முறை இந்த கிரகணங்கள் நடக்கும் போதுமே கோவில்களில் வழிபாடுகள் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நடக்கிறது வழக்கம்தான். குறிப்பாக பக்தர்கள் முன்கூட்டியே தங்களுடைய பயணத்தை திட்டமிடணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரியான அறிவிப்புகளை சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இப்போது வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்த இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது கடைசி ஒரு 20 நிமிடங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கோவில்களில் சில விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முக்கியமாக ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த திருப்பதியிலையும் மார்ச் 3ஆம் தேதி ஒரு சில விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன, எவ்வளவு நேரம் கோவிலினுடைய நடை சாத்தப்படுகிறது, மேலும் இந்த சந்திர கிரகணத்தால் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா? முக்கியமாக உங்களுக்கு செய்வினை கோளாறு, பில்லி, சூனியம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பாங்களோ, அதனால தான் எதிர்மறையான இப்படி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த நடை சாத்தப்படக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அரை மணி நேரம், அதாவது 10 மணி நேரமும் அரை மணி நேரமும் 10.5 மணி நேரம் நடை சாத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி அன்று பகல் 3:20 மணிக்கு துவங்கி மாலை 6:47 மணி வரை கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. பொதுவாகவே கிரகண காலத்தின் போது கோவில்கள் மூடப்படுவது வழக்கமான ஒரு நடைமுறை தான். இதன் காரணமாக கிரகண காலம் துவங்குவதற்கு 6 மணி நேரம் முன்னதாகவே கோவிலினுடைய நடை அடைக்கப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு மார்ச் 3ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரை திருப்பதி ஏழுமலையான் கோவில் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிரகணம் நிறைவடைந்த பிறகு ஆலயத்தை சுத்தம் செய்யக்கூடிய பணிகள், தோஷ நிவர்த்தி சடங்குகள் நிறைவடைந்த பிறகு இரவு 8:30 மணிக்கு பிறகே பக்தர்கள் தரிசனத்துக்காக அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணம் காரணமாக நிறைய விஷயங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் திருப்பதி போகக்கூடிய திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திருப்பதி கோவில் 10 மணி நேரம் நடை அடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு அன்று நடக்கக்கூடிய அனைத்து ஆர்ஜித சேவைகளும் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னும் இது குறித்து திருப்பதி தேவஸ்தானம் மூலமாகவும் செய்திகள் விடப்பட்டிருக்கு. வரக்கூடிய இந்த மார்ச் 3ஆம் தேதி மாலை 3:20 மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்கி மாலை 6:47 மணிக்கு முடிகிறது. பாரம்பரிய முறைப்படி கிரகணம் தொடங்குவதற்கு 6 மணி நேரத்திற்கு முன்பே திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்படுவது வழக்கம்தான். எப்போதுமே தோஷ காலமாக வரக்கூடிய சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இது மாதிரி வரும்போது நிச்சயமாக இந்த மாதிரி நடக்கும். கடந்த 17ஆம் தேதி நடந்த சூரிய கிரகணமானது எந்த விதமான தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததால் எந்த விதமான ஒரு பெரும் பரபரப்பும் காட்டப்படலை. ஆனால் மார்ச் 3ஆம் தேதி இந்த சந்திர கிரகணம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. மார்ச் 3ஆம் தேதி காலை 9 மணியில் இருந்து இரவு 7:30 மணி வரை சுமார் 10.5 மணி நேரம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னும் இரவு 7:30 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படுகிறது எனவும் சொல்லப்படுது. அதன் பிறகு புனித சடங்குகள் நடைபெறும். கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய இரவு 8:30 மணி அளவில் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி அஷ்டதள பாத பத்மாராதனை சேவை, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்ர தீப அலங்கார சேவை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இவையெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. விஐபி பிரேக் தரிசனம்,
அதே போல் ஸ்ரீனிவாச தரிசனம் இவையெல்லாம். குறிப்பிட்டு 5 வயதுக்குட்பட்ட கைக்குழந்தைகளோடு வரக்கூடிய பெற்றோர்களுக்கான தரிசனம், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தரிசனம், காணிக்கையாளர்களுக்கான தரிசனம், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தரிசனம் ஆகியவையெல்லாம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் திருப்பதி போகக்கூடிய திட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி இன்னும் என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகணத்தை ஒட்டி மேலும் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பிட்டு பிப்ரவரி 20 முதல் மார்ச் 5 வரை புஷ்கரணியில் பக்தர்கள் நீராட அனுமதி இல்லை அப்படின்னும், நுழைவு மற்றும் வெளியேறக்கூடிய வழிகளில் தேவையான பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் புஷ்கரணியில் நீச்சல் வீரர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. தெப்போற்சவங்களின் முக்கியத்துவத்தை பக்தர்கள் அறிந்து கொள்ள பொது ஒளிபரப்பு அமைப்பு மூலமாக ஏற்பாடுகள் செய்யப்படும் அப்படின்னும், நடப்பாண்டில் இந்த தெப்போற்சவத்தை ஒட்டி பிப்ரவரி 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் நடைபெறக்கூடிய இந்த சகஸ்ர தீபாரங்கால சேவையும் பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1, 2 ஆகிய தேதிகளில் நடைபெறும் ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீபாலங்கார சேவையும் தேவஸ்தானம் ரத்து செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மார்ச் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் குறித்து கூடுதல் தகவல்களும் சொல்லப்படுது. அன்று 5 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னும், கிரகண காரணமாக காலை 9 மணிக்கு மேலே அன்ன பிரசாத விநியோகம் இருக்காது அப்படின்னும், அதற்கு ஏற்ப தங்களுடைய பயண திட்டங்களை வகுத்து கொண்டு திருமலைக்கு வருமாறு திருமலை தேவஸ்தான பக்தர்களை அன்போடு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த சந்திர கிரகணம் காரணமாக மார்ச் 3ஆம் தேதி காலை 9 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஸ்ரீவாரி கோவில் நடை சார்த்தப்படும் அப்படின்னும், சந்திர கிரகணத்தின் உண்மையான நேரம் மதியம் 3:20 முதல் மாலை 6:47 மணி வரை வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ், ராம் பாக்ஷிதா மற்றும் CRO மையங்களில் பக்தர்களுக்கு சுமார் 40,000 புளியோதரை பொட்டலங்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சந்திர கிரகணம் காரணமாக மார்ச் 3ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அஷ்டதலபாத பத்மராதனை சேவைகள் இவையெல்லாம் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த சந்திர கிரகணத்தொட்டி என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த கிரகணங்கள் நடக்கும்போது கோவில்கள் நடை சார்த்தப்படுவது வழக்கம்தான். அது கிரகணத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக இந்த கிரகணம் பெரிதாக எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இந்த கிரகணம் எப்போது என்பது ஒரு முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த கிரகணம் சிறப்பு கண்ணாடி அல்லது கருவிகள் இந்த கிரகணத்தை பார்க்கறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரத்த சிவப்பு நிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக இந்த கிரகணத்தை அப்படியே பார்க்கலாம் அப்படின்னும், பைனாகுலர் அல்லது தொலைநோக்கி இருந்தால் இன்னும் தெளிவாக காண முடியும் எனவும், அதிக விளக்குகள் இல்லாத இடத்துல இருந்து பார்த்தா இன்னும் நன்றாக தெரியும் அப்படின்னும், இந்த 2026ஆம் ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணம் வானத்தை சிவப்பாக ஒளிர செய்யும் அரிய தருணமாக இது இருக்கும் அப்படின்னும், தெளிவாக வானம் இருந்தால் இந்த இரத்த சிவப்பு நிலாவினுடைய வசீகரமான காட்சியை நம்ம தவறாமல் காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முழு சந்திர கிரகணம் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் நிகழுது. சந்திரன் மனோகாரகன் என்பதால் சிம்ம ராசி பெண்களுக்கு மன அழுத்தம் அல்லது உணர்ச்சி வசப்படுதல் போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். கிரகண காலத்தில் தியானம் செய்வது, கிரகணம் முடிந்த பிறகு ஏழைகளுக்கு தானம் செய்வது தோஷங்களை நீக்கி நற்பலன்களை தரும் அப்படின்னும் நம்பப்படுது. இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு சிறிய ஏமாற்றம் என்னவென்றால் கிரகணத்தின் முழுமையான நிகழ்வை நம்மளால் பார்க்க முடியாது. இருந்தாலும் கிரகணம் முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய கடைசி 20 நிமிடங்கள் இந்தியாவில் சில பகுதிகள் தெரியும் அப்படின்னும், மாலை 6:26 மணிக்கு நிலவு உதிக்கும் போது கிரகணத்தின் கடைசி கட்டத்தை நாம் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, சந்திர கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக திருப்பதியில் சந்திர கிரகணத்தன்னைக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.